இன்றைக்கி மார்னிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் சப்பாத்தியில் வந்து எக்கு வந்து அடித்து ஊற்றி தான் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், அப்புறம் வந்து பிளாக் டீ, கொஞ்சம் பால் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ் பொடி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பவும் கருவேப்பிலை ஜூஸோ இல்லை சட்னியோ போட்டு நமக்கு வந்து சாப்பிட முடியாது. இப்போ ரொம்ப கேர்லாஸ் இருக்கிறனால ஜஸ்ட் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஏதாவது போட்டு இட்லி தோசை ஏதாவது ஒன்றில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை சோறில் கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து பொடி எப்படி ரெடி பண்ணேன்னு சொன்னால், கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வீட்டுக்குள்ளாடி 2 நாள் வந்து நல்லா வந்து அதை காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வறுத்துட்டு மிக்சியில் அடித்து அதை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுட்டு, அது வந்து சளிக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம இட்லி செய்வோம்ல, அதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் அந்த கருவேப்பிலை பொடி போட்டுட்டு, சரி இன்னொரு செட் இட்லி கேரட் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இட்லி மாவு, அதுக்கு மேலே கொஞ்சம் கேரட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் கூட மாவு. ஏன்னா மேலேயே இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இது உள்ளாடி இருக்கும்போது நம்ம அதை வந்து அவங்களுக்கு பிச்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்க டிஃப்ரெண்ட் டெக்னிக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.